வெல்கம் டு சமையல். என்ன பார்க்கலாம், கிறிஸ்பி ஓம் பொடி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஓமப்பொடி செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன், 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கலருக்கோசரம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நான் ஓமத்தை நல்ல கையில நசுக்கி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணி தான் இது. இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பட்டரையும் இதுல போட்டுடலாம். இந்த பட்டர் போட்டு இப்போ முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஓம தண்ணி இருக்கு இல்லைங்களா, வடிகட்டி வச்சிருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஓம தண்ணி எல்லாமே ஊத்திட்டேன். பத்தாததுக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் போட்டு ஓமப்பொடி புளிஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் காயட்டும், ஈரமா இருக்கு, காயட்டும். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள நம்ம மாவு இந்த ஒரு இதுல ஃபில் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி வச்சிடுறேன். உள்ளெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்பதான் மாவு ஒட்டாம இதாகும். போட்டுட்டேன். இப்போ மாவு கொஞ்சம் எடுத்து உருண்டை பண்ணி இந்த குழாயில போட்டுடலாம். பாருங்க, மாவு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஓமப்பொடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். பாருங்க, ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். ஒரு வாட்டி புளிஞ்சிடலாம் ஓமப்பொடி.
பாருங்க ஒரு பக்கம் வெந்து நம்ம அடுத்தது திருப்பி விட்டுடலாம். இந்த நுரை வந்து அடங்கிடுச்சுன்னா ஓமப்பொடி வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஓமப்பொடி எடுத்துடலாம். ஓமப்பொடி வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் புரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த சந்திப்போம். டாடா, பை பாய்.